ஈரோட்டில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரடி காட்சிகளை விவசாயம் செய்ய முடியாது. தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டங்கள் அழிந்தே போகும். இதை எதிர்த்து நான் டிரிபியூனல்ல போய் கோர்ட்ல தீர்ப்பாயத்தில் 3 நாள் வாதாடி இருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தேன், ஜனங்களை திரட்டணும். விவசாயிகள் பேரழிப்புக்கு எதிரான விவசாய பேரியக்கத்தின் தலைவர் லெனின் நம்மாழ்வாரின் தலைமைச் செயலர். நம்மாழ்வார் சாகும் வரை இந்த மீத்தேன் கேஸை எதிர்த்து போராடினார் விவசாயிகளுக்காக. அந்த தலைமைச் செயலர் போராடினார், நானும் போய் போராடினேன். எப்படி இப்படி கொடி கட்டிட்டுல 3 மாசம் ஊரா போறேன். மதிமுக கொடி எங்கேயும் கட்டக்கூடாது. என் வேன்ல இந்த பெயிண்ட் எல்லாம் அழிச்சிட்டேன். என் வேன்ல கொடி கட்டல. திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக எல்லாரும் வந்து எனக்கு கைத்தறியாட போட்டாங்க. ஊருக்கு போய் நம்ம அழிஞ்சு போயிடுவோம். நம்ம 7 ஜில்லா 8 ஜில்லா அழிஞ்சிரும். நம்ம பிள்ளைகள் பஞ்சத்துல கிடக்கணும். எத்தியோப்பியாவை விட மோசமா போயிடும். உலகத்துக்கே சோறு போட்ட தஞ்சை தரணி, வயல்களும் செழுங்கரும்பு தோட்டங்கள் நிறைந்த இந்த தஞ்சை தரணி பஞ்ச பிரதேசமாக பாலைவனமாக மாறும். நம் குழந்தைகள், நம் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பிச்சைக்காரர்கள் ஆவார்கள். இந்த நிலைமையை நம்ம அனுமதிக்க போகிறோமா என்று கேட்டேன். மீத்தேன் ஆபீஸ நாளை சாயங்காலத்துக்குள்ள காலி பண்ணா நாங்க அடிச்சு நொறுக்குவோம். மறுநாள் சாயங்காலம் 5 லாரியில் ஆபீஸ் உள்ள பொருட்கள் எடுத்து வச்சு தஞ்சாவூர் ஆபீஸை காலி பண்ணிட்டு ஓடித்தாங்க. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன். பிறகு நான் சொன்னேன், நீ எந்திரங்களை கொண்டாந்து உள்ள இறக்குற, சமட்டியோட வந்து உடைப்போம். நீ வேணா மேல கேஸ் போடு. கோடிக்கணக்கான விவசாயிகளை அழிக்கிற திட்டம். இப்பொழுது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நாட்டுக்கு நயவஞ்சகம் செய்வர் நரேந்திர மோடி. நேற்று போய் கன்னியாகுமரியில் பேசியிருக்கார், தமிழ்நாட்டுக்கு நாங்க எவ்வளவோ செஞ்சிருக்கோம். மிஸ்டர் நரேந்திர மோடி உங்களோட கூட்டு வச்சேன். வாஜ்பாய் மாதிரி நீங்க யோக்கியமா இருப்பீங்க. முத நாளே கொலகார பையங்க மக்களை 1,87,000 பேர்ட்ட கொலகார பையனை காங்கிரஸ்காரங்களுக்கே துணிச்சல கூட்டிட்டு வர பதவி பிரமாணத்துக்கு அழைச்சிட்டு வந்தீங்க. நானும் கணேசமூர்த்தியும் தான் வந்து உங்களை பார்த்தோம். நீ அழைச்சிட்டு வந்த நான் போராட்டம் நடத்துவேன். எங்க நெஞ்சில ஈட்டி வச்சு குத்துறீங்கன்னு சொன்ன. அதே போல போராட்டம் நடத்தணும். நரேந்திர மோடி பதவி பிரமாணத்துக்கு முன்பே நாங்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டோம். இந்தியாவில் பிஜேபி எதிர்க்கிற எந்த கட்சியும் இந்தியாவில் அந்த பதவி பிரமாணத்தை அன்றைக்கு போராட்டம் நடத்தல. பிஜேபி லீடர்கள் சொன்னாங்க, நீங்க அன்னைக்கு கருப்பு கொடி காட்டா எங்களுக்கு அவசகனம் இல்லை. உங்களுக்கு அவசகனம், எங்களுக்கு அழிவு. எங்கள் நம்பகத்தன்மை என்றைக்கு காப்பாற்றிக்கிறோம். அந்த நரேந்திர மோடி என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? ஒரு வியாபாரி நீங்க கடன் நடத்த முடியாது. இனிமே அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க நைரோபியில, உலக வர்த்தக ஒப்பந்தத்துல. என்ன ஒப்பந்தம்? எந்த வேணா கடை வைக்கலாம், எந்த கடையும் கிடையாது. உலகத்திற்கு யார் வேணா கடை வைக்கலாம். இந்த ஏரியாவில், இந்த ஏரியா ஈரோடுல, இந்த ஏரியாவில் ஒரு பெரிய மால் வைப்பான். ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எப்படியா வளைச்சு போட்டு அந்த மால்ல எல்லா கடையும் இருக்கும். குண்டூசியிலிருந்து ஜவுளி வரைக்கும் எல்லாம் இருக்கும். நீங்க 200 ரூபாய்க்கு விற்கிற பொருளை அவன் 50 ரூபாய்க்கு விற்பான். ஈரோட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசிய நேரடி காட்சிகளை பார்த்தோம்.